திருக்குறள் அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு செயலை நம்மிடம் செய்ய கொடுத்தால் அச்செயலின் நன்மை தீமை இரண்டையும் ஆராய்ந்து எது நன்மையோ அதையே செய்ய வேண்டும். வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. பொருள் வரும் வழியை விரிவாக்கி வந்த பொருளால் மேலும் செல்வத்தை வளர்த்து அப்போது அதனாலும் வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்கக்கூடியவன் பணியாற்றுக. அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. நிர்வாகத்தின்மேல் அன்பு, நிர்வாகத்திற்கு நன்மை தருவதை அறியும் அறிவு, அதற்கான செயல்களைச் செய்யும்போது உறுதி, பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை, இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு. எனைவகையான் தேறிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர். எல்லா வகையிலும் ஆராய்ந்து உரிய பதவி வழங்கிய பின்னும் செயல் திறத்தால் எதிர்பார்த்த அளவு இல்லாத மாந்தர் பலராவர். அறிந்தாற்றிச் செய்கிற்பாற்கு அல்லால் வினைதான் சிறந்தானென்று ஏவற்பாற்றன்று. செய்யும் வழிமுறைகளை அறிந்து தடை வந்தாலும் செய்யும் திறமை உடையவனிடம் அன்றி இவன் நம்மவன் கட்சி இனம் என்று எண்ணி ஒரு செயலை ஒப்படைக்கக்கூடாது. செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு ஏதோ உணர்ந்து செயல். முதலில் ஒரு செயலைச் செய்ய வேண்டியவனின் தகுதிகளை எண்ணி அவன் செய்ய வேண்டிய செயலின் தகுதியையும் எண்ணி பிறகு அவனையும் அச்செயலையும் செய்யப்படும் காலத்தோடு பொருத்தி எண்ணிச் செயல் செய்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இந்தச் செயலை இன்ன ஆள் பலத்தாலும் பொருள் பலத்தாலும் இவன் செய்து முடிப்பான் என்பதை நன்கு எண்ணி அந்தச் செயலை அவனிடம் விடுக. வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரிய நாகச் செயல். ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. வினைக்கண் வினையுடையான் கேண்மைவேறாக நினைப்பானை நீங்கும் திரு. தன் பதவியில் செயல்திறம் உடையவன் நிர்வாகத்திற்கு வேண்டியவனாக இருக்க அவனை ஒழிக்க எண்ணிக் கோள் மூட்டுவார் சொல்லை நிர்வாகம் கேட்குமானால் அந்த நிர்வாகத்தை விட்டுச் செல்வத் திருமகள் நீக்குவான். நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதுலகு. மேல் பதவியில் இருப்பவன் தவறு செய்யாவிட்டால் மக்களும் தவற செய்யார். அதனால் பதவியில் இருப்பவரை நாளும் கவனித்து நிர்வாகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.